உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். என்னப்பா முத்துப்பாண்டி, எங்களை இப்படி கூப்பிட்டு கேவலப்படுத்துறது தான் வர வச்சியா? உன் பொண்ணுக்கு யாருமே மாப்பிள்ள பாத்துட்டீங்கன்னா நீங்களே பேசி எடுத்து முடிவு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே? எங்களுக்கு தேவையில்லாம கூப்பிட்டு கேவலப்படுத்திட்டு இல்ல? எத்தனை நாளா காத்துட்டு இருந்த? நானா உன் வீட்டுக்கு தேடி வந்தேன் பொண்ணு இருக்கா என்னன்னு. நீ போன் பண்ணி சொன்னனால தானே சரின்னு வந்தேன். வந்ததுக்கு நல்ல பண்ணிட்டப்பா, நல்லா பண்ணிட்ட. உங்க குடும்பத்தை மாதிரி ஒரு கேடு கட்ட குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. யாருன்னா உங்க குடும்ப புராணம்லாம் ஊரெல்லாம் கொடி கட்டி பறந்துட்டு தான் இருக்கு. அதான் இப்ப காலையே விட்டு சொன்னா இந்த குடும்பத்திலே போய் பொண்ணு எடுக்கணும் வைக்கணும்னு. நீங்க தான் இருக்கட்டும், என்னன்னா நம்ம சொந்தக்காரன் பொண்ணு கூப்பிட்டுருக்கான், ஒன்னும் இல்ல மூத்தவா போனதுக்கு என்ன செய்ய, நம்ம பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. சொன்னா இது வெறும் மானங்கட்ட குடும்பம், இங்க போய் பொண்ணு எடுக்காண்டா என்ன எடுக்காண்டா தலையெல்லாம் அடிச்சனே பாருங்க. கூப்பிட்டு வச்சு எப்படி மூக்கடுத்து விட்டுட்டாங்கன்னு. டேய், போலீஸ்ல சொன்ன என்ன நடக்கும் தெரியும்ல? பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து என்ன கேவலமா படுத்துறீங்க. உன்னை சும்மாவே விட மாட்டேன். இந்த பொண்ணு எனக்குன்னு பிறந்தவன் நினைச்சு கொஞ்சம் முன்னாடிதான் மனசுல கற்பனை கட்டிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கூட ஆகல, இடிச்சு தவுத்துட்டியடா. உன்னை சும்மாவே விட மாட்டேனா? எக்ஸ்கியூஸ் மீ, ரொம்ப ஓவரா பேசுவீங்க. நானும் காயும் 6 மந்த்தா லவ் பண்ணிட்டு இருக்கோம். எங்க மனசுக்குள்ள என்னைக்கே எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. நீ தேவையில்லாம பொண்ணு பார்க்க வந்தது ஓ மேல உள்ள மிஸ்டேக். என்ன ராணி, மாப்பிளையும் பொண்ணடி ஊமையா நிக்கீங்க? கூட்டிட்டு வந்து கேவலப்படுத்திக்கிட்டு வாய் திறக்க முடியலையே உங்களுக்கு? சீ, பல்ல பொண்ணெல்லாம் பத்தீங்க. பொண்ணு மூத்தவ என்னடானா சொல்லாம பிரேம பிள்ளையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டா. இவன் என்னடானா வீட்டுக்குள்ளேயே மாப்பிளைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பரவாயில்ல, செலவே இல்லாத கல்யாணத்தை முடிச்சுட்டா. அக்ஷதை போட்டு ஆராத்தி எடுத்து நடு வீட்டுல கூட்டு வச்சு விருந்து வைங்க. என்ன ரொம்ப அமைதியா இருக்க? வாயில பேச்சு வர மாட்டுக்கோ? வராது. சீ, நல்ல பொண்ணை பெத்த, நல்ல பொண்ணு. பையனாவது ஒரு விதத்துல ஏத்துக்கலாம் போல. 2 பொம்பளை பிள்ளை, ஊரெல்லாம் நாறுது. நல்ல வேலை, கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடியே ஒருத்தர் கல்யாணம் பண்ணேன்னு சொல்லிட்டா. நாளை பின்ன என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு இவனை இழுத்துட்டு ஓடி போயிட்டேனா என் பையன் வாழ்க்கை. நல்ல வேலை, நான் கும்பிட்ட தெய்வம் தான் என்னை காப்பாத்தி இருக்கு. வாடா, இவ்வளவு நேரம் இங்க நின்னதே பாவம். வீட்டுல போய் எண்ணெய் வச்சு குளிக்கணும். சீ, சரியான கேடுகட்ட குடும்பம். இவெல்லாம் பெரிய உலக அழகியேன்னு உனக்கு இதை விட கிளி மாதிரி 100 மடங்கு அழகான பொண்ணை நான் பார்த்து வைக்கேன். அம்மா நான் எதுக்கு இருக்கேன்? வாடா, ஓட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்கா. அத மாதிரி உனக்கு 1000 பொண்ணு கீழே நிப்பாடா, உன் அழகுக்கும் படிப்புக்கும் திறமைக்கும். பாரு உன்னால என்னென்ன பேச்சு கேட்கணும் பாரு. அவளால கொஞ்சம் பேச்சா கேட்டேன், இப்பதான் அந்த பேச்ச அமர்ந்திருக்கு. அடுத்த நீ ஆரம்பிச்சு விட்டுட்டேல்ல. அம்மா, இந்த பொட்ட பிள்ளை பெத்ததுக்கு எனக்கு அப்படியே மனசுல பூரிச்சு பொங்கி போய் இருக்குது. சீ. காயு, இங்க வா, நான் பேசிக்கிறேன். இங்க வா காயு. எனக்கு பத்திட்டு வருது. அத்தை, இதெல்லாம் ஏற்கனவே பிளான், பக்கா பிளான போட்டு நடத்திட்டாங்க. இப்படிதான் ஒரு பொண்ணுங்களா? இந்த வீட்டு பொண்ணுங்க மாதிரி நான் எந்த ஊர்லயுமே பார்த்ததுடாமா. குடும்பத்தை எப்படி எல்லாம் கேவலப்படுத்துக்காளே. இது ஏற்கனவே பிளான போட்டு தான் அத்தை வர வச்சிருக்காங்க. நீங்க மட்டும் விட்டீங்க, நடக்குது வேற. என் புருஷனுக்கு தான் அது கெட்டு பேரு. இதனால எங்க வீட்டுல பொண்ணு பார்க்க வராங்க, நான் சும்மா நின்று போஸ் கொடுப்பேன். நீ வந்த மாதிரி வந்து தாலியை கட்டி என்ன கூட்டிட்டு போயிரேன்னு எல்லாம் போன்ல பக்காவாக ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டான். அதான் நான் வந்து தாலியை கட்டிட்டா. எவ்வளவு பெரிய கேவலம். ஏய், உங்க வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா என்னடா பண்ணுவ நீ? உனக்கு அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ இப்படி பொண்ணு பார்க்க வர இடத்துல தாலியை கட்டியே பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என் புருஷனுக்கு அதெல்லாம் கெட்ட பேரு. ஏற்கனவே ஒருத்தங்க போனது ஓடி போயிட்டா. இது நமக்கு அக்கா ஓடி போயிட்டா. ஐயோ, எங்க போனாலும் இதுதான். கல்யாணம் 2 பேருக்கு ஆயிட்டு நல்லா இருக்கீங்களா, குழந்தை உண்டாயிருக்கீங்களா, எத்தனை மாசம் கூட யாரும் கேட்கல. உங்க அக்கா ஓடி போயிட்டா கண்டுபிடிச்சிட்டீங்களா? அது இன்னும் எனக்கு சொல்ல முடியல. அது கிடையாது, இன்னொரு அசிங்கம் வேற. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு தான் பேச தெரியும்னு ரொம்ப பேசாதீங்க. சொந்தக்காரங்களா ஆயிட்டீங்கன்னு பாக்குறேன். இல்ல, நான் பேசுற விதமே வேற மாதிரி இருக்கும். அன்னைக்கு நான் பொண்ணு கேட்க வந்தேன், அவங்களுக்கு கூட ஓகே தான். ஆனா குழப்பி விட்டது நீங்க தான். என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இல்ல என்ன தெரியும்னு சொல்லுங்க. என்னோட நேம் தெரியுமா, என்னோட பேக்ரவுண்ட் தெரியுமா? எதுவுமே தெரியாது. தெரியாம நான் ஒரு பொம்பளை பொறுக்கி என் முகத்துல எழுதி ஊட்டிட்டு நீங்க எப்படி அவங்கள்ட்ட பேசலாம்? ஒருத்தவங்களை பத்தி தெரியாம தப்பா பேசுறது எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் தெரியுமா? டேய், யாரா நீ? என் வீட்டுல இருந்து ஏன் பொண்டாட்டியே அதுட்டுற?
அவ கேட்கறதுல என்ன தப்பு? உன் மூஞ்சில அப்படித்தானே எழுதி ஒட்டி இருக்கு. யாருக்குமே ஒருத்தியை கட்டி கொடுத்து சீரழிச்சு சின்ன பின்னமா போயிட்டாளுங்கிறதுக்காக இவளையாவது நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்போம்னு எங்க சக்திக்கு மீறி மாப்பிளையே பார்த்தோம். ஆனா அவ தலையில அவன் மண்ணவாரி போடணும்னு இருக்கு. போட்டும், எனக்கு எந்த கவலையும் இல்ல. நாளைக்கு என்கிட்ட வந்து நிக்கட்டும், அதுக்கப்புறம் இருக்கு. அப்புறம் இருக்கு. நீ நினைச்சது சாதிச்சில உடையெல்லாம் அக்கான்னு சொல்ல கூட எனக்கு கேவலமா இருக்கு. இன்னும் எப்படி நான் தலையை வெளியே காமிப்பேன்? இவனை நம்பி போறிய? இவனுக்கு யார் இருக்கா? பணம் காசு இருக்குன்னு தலை போறியோ? இவன் ஆள்லதான் அனாத. நல்ல கூட விக்ரம், இவங்களை சும்மாவே விடக்கூடாது. இந்த மாதிரி வரக்கூடியவங்க நம்ம சப்போர்ட் பண்ணிட்டேன்னு வைங்களேன், வீட்டுக்கு வீடு தான் நடக்கும். இவனா கையும் காலும் போட்டு உள்ள தள்ளணும். முத என் டாடிக்கு ஃபோன் பண்றேன். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை உள்ள தள்ளன இல்லன்னு பாரு. குறைஞ்சபட்சம் நீ 3 மாசம் உள்ள இருக்க. உன்னை இருக்க வைக்கிறேன். இருக்க வைக்கலன்னா இந்த பிரியா யாருன்னு காமிக்கிறேன் உனக்கு. எப்படிடா எப்படி என் வீட்லயே வந்து உன் விருப்பத்தை கல்யாணம் பண்ணுவியா? குடும்பத்தை கேவலப்படுத்திட்டியே. அத்தை மாமா, உங்களை எங்க அத்தை மாமாவை நினைக்கல, என்னோட அம்மா அப்பா மாதிரி தான் நான் நினைச்சிருக்கேன். விக்ரம் சொன்ன மாதிரி நான் அனாதை தான். எனக்குன்னு யாரும் இல்லதான். அம்மா சின்ன பிள்ளையிலே இறந்துட்டாங்க. எங்க அம்மாவோட அன்பு எல்லாமே நான் காயுட்ட பார்த்தேன். அதான் காயத்ரி லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன். நீங்க நினைக்கிற மாதிரி பணக்காரவங்க எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க இல்லத்த. நான் காயு நல்லா பார்த்துப்பேன். சத்தியமா, என் மேல சத்தியமா சொல்றேன். காயத்ரி என்னால பாதி இல்ல, என் உயிரே அவதான். அவளை எப்பவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளை நல்லபடியா வச்சுப்பேன். எங்க அம்மா இருக்கிறது நான் சந்தோஷமா இருந்தேன். எங்க அம்மா என்னைக்கு போனாங்களோ, பசி இல்ல, சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்ல, நல்லது கெட்டதுன்னு எதுவும் தெரியாது. என் லைஃபே ஜீரோவா இருந்துச்சு, பெருமையா இருந்துச்சு. என் லைஃபை நல்லபடியா மாத்தினது காயு. என் லைஃப்ல என்னைக்கு காயு வர ஆரம்பிச்சாலோ அன்னைக்குதான் சந்தோஷம்னு என்னன்னு உடனே நான் என்னால புரிய முடிஞ்சது. ப்ளீஸ் அத்தை, காயத்ரி நல்லா பார்த்துப்பேன், கவலைப்படாம எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. பெரியவங்களோட ஆசீர்வாதம் முக்கியம்னு சொல்லுவாங்க. நான் பண்ணது தப்பு தான் அத்தை, நான் பண்ணது தப்பு தான். நான் பண்ணது சரியில்லாம் ஆர்கியூ பண்ண விரும்பல. நான் பண்ணது தப்பு தான். ஆனா எனக்கு ஒரு வழி தெரியல. என் காயத்ரி மட்டும் என் லைஃப்ல இல்ல, என் லைஃப் என்ன ஆகும்னே எனக்கு தெரியல. பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கும். காயத்ரி கண்டிப்பா என் லைஃப்ல வேணும், கடைசி வரை வேணும். அதுக்காக தான் நான் தப்பு பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அத்தை. என்னடா தப்பு மேல தப்பு பண்ணிட்டு என்ன பாவமணிப்பா கேக்குற? பாவமணிப்பு அத்தை, இவனை மன்னிக்கவே கூடாது. இவனை நீங்க ஏத்துக்கவே கூடாது. அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான். என் புருஷன் நீ எப்படி வெளி தலை காமிப்பாரு? கேவலப்படுத்திக்கிட்டு இப்ப என்ன நல்ல பிள்ளை சரண்டர் ஆகுறானா? டேய், உன்னை விட மாட்டேன். உன்னை என்ன பண்றேன்னு என்ன மட்டும் பாருங்க. எதிரிடா ஆசிர் வாங்குற மூஞ்சி மோரக்கட்டேன் பாரு. அத்தை, இவங்க 2 பேத்தையும் ஒழுங்கா வெளியே அனுப்புங்க. அம்மா, என்ன மன்னிச்சிருமா. அக்கா லைஃப் மாதிரி என்னோட வாழ்க்கை ஆகாதுமா. கௌதம் நல்லவருமா, ரொம்ப நல்லவர். அவரை பத்தி ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்லம்மா. என்ன நல்லா பார்த்து பாருமா, எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அம்மா, உன் ஆசீர்வாதம் எனக்கு வேணும். உன் ஆசீர்வாதம் அப்பா ஆசீர்வாதம் இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா. விக்ரம், உங்க அக்கா எதுக்கு இவ்வளோ அழகா சீன் போட்டுட்டு இருக்கா தெரியுமா? தாலி கட்டிட்டாரு சாரு. இன்னும் அங்க போன தொடப்பக்க டாடி தானே, அதான் அவங்க சித்தி இருக்காங்களே. ஏற்கனவே பண பிசாசு இவர் தானே சொல்லியிருக்காரு. ஒரு கழுத்தா வந்தியா என்னன்னு திட்ட மாட்டான். அதுக்காக தான் சேஃப்டிக்கு 30 பவுன் நகை வாங்கிட்டு இந்த வீட்டோட ஒரு பங்கு ஷேரிங் கேட்டுட்டு அப்படியே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நல்ல பதிலடி நீ கொடுக்குறியா, நான் கொடுக்கட்டுமா? என்னது ஷேரா? என்ன ஷேரு? எதுக்கு ஷேரு? ஷேரும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. 30 பவுன் உங்களுக்கு போடலான்னு நினைச்சேன். 30 மில்லி கூட போட முடியாது. வீட்டு பக்கம் வந்த என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. இன்னையோடி உனக்கும் எனக்கும் இருக்கிற பந்தம் முடிஞ்சு. அம்மா அப்பா உர கொண்டாடி இங்க வந்துடாத, போயிரு, அப்படியே ஒளிஞ்சு போயிரு. என்ன விக்ரம், என்ன சீப்பானு நினைச்சிட்டியா? வரதட்சணை வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்புன்னு நினைக்கிறேன். நான் என் காயு வீட்டுல இருந்து ஒரு குண்டு மணி தங்கம் 1 ரூபா கூட நான் வாங்க மாட்டேன். என் காயு நல்லபடியா பாத்துப்பேன். நீங்களே கூடிய சீக்கிரம் தேடி வரதான் போறீங்க. இப்படி ஒரு மாப்பிள்ள நாங்களே பார்த்துருந்தா கூட அமைஞ்சிருக்காது. எங்க அக்கா நல்லா பாத்துக்கிட்டே நீ சொல்ற இல்லைன்னு மட்டும் பாரு. ஓ வாயால சொல்ல வைக்கிறேன். என்னால தாங்க முடியல காயத்ரி, இதுக்கு ஒரு அளவுதான். எந்திரி அப்பா, நான் பண்ணது தப்புதான்ப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. எனக்கு பணம் காசு நகை எதுக்கும் நான் ஆசைப்படலப்பா. என்ன படிக்க வச்சிருக்கீங்க, எனக்கு அது போதும். அதுவே பெரிய சொத்தா தான் நான் நினைக்கிறேன். எனக்கு உங்க ஆசீர்வாதம் தான் வேணும். உங்க ஆசீர்வாதம் இருந்தா தான் நான் நல்லா இருப்பேன். அப்பா, நீங்களாவது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. காயத்ரி, இந்த வீட்டுல 3 பிள்ளைகள் இருந்தாலும் ஆம்பளை மாதிரி நீதான் யார்கிட்டையும் தடார்னு பேச எடுக்க. இந்த பொருளை பார்த்தாலும் இது நல்லது இது கெட்டது. ஒரு மனுஷனை பார்த்தா கூட இவன்ட்ட பேசாதீங்கப்பா, இவனுக்கு கடத்தை கொடுக்காதீங்கப்பா, கடையில அந்த ஸ்டாக்கை போடுங்க இந்த ஸ்டாக்கை போடுங்கன்னு எனக்கு புத்திமதி சொல்லுவேன். விக்ரமும் ஐசும் கூட அப்படி கிடையாது. உன்னதான் நான் 2 பேருக்கும் மேல நினைச்சிருந்தேன். ஆனா நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைச்சு பார்க்கல. அத்தை மாமா, உங்க வருகைக்காக எங்க வீடு எப்பவும் எங்க வீட்டு கதவு திறந்துருக்கோம். நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணல, ஆனா மனசார எங்களை வாழ்த்திருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். நாங்க போயிட்டு வரோம். உங்க பொண்ணை நல்லபடியா பாத்துப்பேன். நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். உங்க மூத்த பொண்ணையும் தேடி கண்டிப்பா உங்கள்கிட்ட ஒப்படைப்பேன்.
அப்ப நாங்க கிளம்புறோம் மாமா, போயிட்டு வரோம் அத்தை. அம்மா அம்மா போயிட்டு வா. என்னங்க போறா வருதுங்க. நல்லதானங்க நான் பிள்ளை வளர்த்தேன். பிள்ளைகளுக்கு நல்லது பிள்ளை சொல்லி தானே வளர்த்தேன். சாப்பாடு இல்லாட்டாலும் இப்படிதான் இருந்துக்கிடணும். சாப்பாடு கிடைச்சா சாப்பிட்டுக்கணும். தினம் பூ கிட்ட கொடுத்தா கூட 20 ரூபா கிடைக்கும். பிள்ளைகளுக்கு 1/4 லிட்டர் பால் வாங்கி டீ போட்டு கொடுக்கலாமான்னு எல்லா வேலையும் பார்த்து தானங்க நான் பிள்ளைய வளர்த்தேன். ஏங்க இப்படி ஆயிட்டு 2 பிள்ளைகளுக்கு வாழ்க்கையும்? என்னங்க எனக்கு இப்படி ஆகி போச்சு 2 பிள்ளைகளுக்கு வாழ்க்கையும். நான் ஊர்ல எப்படி தலை காமிப்பேன்? நல்லது பிள்ளைய சொல்லி தானங்க நான் வளர்த்தேன். நமக்கா இப்படி நடக்கணும்? இனி நான் இருந்துதான் எதுக்கு? சும்மா இருமா, சும்மா இரு. நீ நல்லா தான் வளர்த்த. நீ உன் வளர்ப்புல எந்த குறையும் இல்லைம்மா. யாரும் குறை சொல்லிட முடியாது உன் வளர்ப்ப. நேரம் விதி என்ன சொல்ல. என்ன மாமா, பொண்ணு பார்க்க வர வச்சுட்டு அவங்களை இப்படியா கேவலப்படுத்தி அனுப்புறது? ஊர்ல இருந்து தலை காமிக்க முடியுமா? சொந்த பந்தம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அக்கம் பக்கம் உள்ளவங்கலாம் கேள்வி மேல கேட்பாங்களே. என் புருஷனா தினம் வேலைக்கு போறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாரு அவரு? ஏற்கனவே ஏன்ட்டு எத்தனை பேர் கேட்டிருக்காங்க தெரியுமா? உன் அண்ணி ஓடி போயிட்டாலுமே நான் என்ன சொல்ல முடியும்? பாய் மூட்டு தான் வருவேன். இன்னும் கேட்டா நான் என்ன சொல்றதுக்கு? அதை நீங்களே சொல்லி கொடுத்துருங்க. உங்க பிள்ளைல நல்லா தான் வளர்த்துருக்கீங்க. நானும் வசதியான குடும்பத்துல இருந்து வந்தவதான். ஒரே பொண்ணு தான் எங்க வீட்டுக்கு. ஆனா எங்க அப்பா பேச நான் எப்பவுமே மறுத்ததே இல்ல. எங்க அப்பா சொன்னாரு, இவர் தான் இன்னும் புருஷன். அன்னைக்கு என்னவோ இவ பேசினா பெரிய இவர் மாதிரி. யார் தாலி கட்டுறான்னு தெரியாம இருந்து தாலி கட்டினவ தானே நீனு. சரி இருக்கட்டும், நான் அப்படியே இருந்துட்டு போறேன். ஆனா எங்க அப்பா இவர் கூட தான் இவன் வாழ்க்கை லாபமோ நஷ்டமோ இவன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இங்க விட்டாரு. நான் இன்ன வரைக்கும் எனக்கு இங்க என்ன பிடிக்கவே இல்லை. இந்த வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஏசி இருக்கா, எதுவுமே கிடையாது. நான் விரும்பப்பட்டது என் வீட்டுல இருந்த லைஃபுக்கு இங்கேக்கு நிறைய சேஞ்சஸ் இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழல. எதுக்கு? என் டேடி சொன்னாருங்க ஒரே காரணத்துக்காக தான். ஆனா இப்படி நீங்க சாப்பாடு இல்லாம ராத்திரியும் பகலுமா உழைச்சு 3 பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனதுக்கு கொஞ்சமும் ஒரு நன்றி இல்லாம எவனோ ஒருத்தன் தாலி கட்டினா அப்படியே குனிஞ்சுக்கிட்டே மலை மாடு மாதிரி போயிட்டாளே. பிரியா சொல்றது சரிதானே. இனி எல்லாரும் ஏன்டா தானே கேள்வி கேட்பாங்க. என்ன நான் சொல்றதுக்கு? சிம்பிளா கல்யாணம் முடிச்சிட்டேன்னு சிரிப்பாங்க. என்ன சொல்ல? பேசாம பிரியாவை நான் கொண்டு அவங்க வீட்டுல விட்டுருக்கேன். ஒரு 20 நாள் அவங்க அங்க நிக்கட்டும். இதெல்லாம் அதுக்குள்ள மாறும் இந்த பேச்செல்லாம். என்னென்ன நீ எழுதிருக்கோ என் தலையில அனுபவிக்கணும்னு. அண்ணே இட்லி சட்னி எதுவும் வைக்கட்டுமா? தக்காளி சட்னி வைக்கட்டுமாண்ணே? வடை தான் காலியா போச்சு. இல்லம்மா வேண்டாம், எனக்கு வடையெல்லாம் பிடிக்காது. என்ன பலகாரம்லாம் எடுக்க மாட்டேம்மா, இது போதும். நல்லா இருக்கு இட்லி எல்லாம். மணி 8:30 ஆகுது. லட்சுமி அக்காவை இன்னும் காணும். 8:40க்காவது கிளம்புனா தானே ஒரு 10 நிமிஷத்துல சாப்பாடை கொண்டு கொடுக்க முடியும். அவங்க அன்னைக்கே கட்டண ரேட்டாக சொல்லிட்டு போனாங்க. சாப்பாடு டைமுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சாருன்னு சொன்னார். லட்சுமி அக்காவும் சொன்னாங்க. அப்போதே ரெடி பண்ணிட்டோம். இந்த அக்கா எங்கே போனாங்க? லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. என்னக்கா 8:30 மணிக்கு தான் கிளம்பணும்னு சொன்னீங்க. மணி 8:35 ஆகுது பாருங்க. அந்த ஏதோ பேங்க்ல சாப்பாடு கட்டிருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, ரெடி பண்ணிட்டேன். கொண்டு கொடுங்க. அவர் வர கரால் புள்ளி சீக்கிரமா சாப்பாடு ரெடி ஆயிரும்னு சொன்னார்ல. அப்புறம் 5000 ரூபா தான் அனுப்பியிருக்காரு. 5 பேத்துக்கு சாப்பாடு மாசத்துக்கு. தினம் ஒவ்வொரு வகை சாப்பாடு கேட்டிருக்காரு. 5000 ரூபாயில நிற்காது. என்னென்ன சாப்பாட்டுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்னு எல்லாம் இந்த பேப்பரில் விளாவரியே எழுதியிருக்கேன். பேலன்ஸும் எழுதியிருக்கேன். இதை தந்துட சொல்லுங்க. மாதம் இவ்வளோ ரூபா தந்தாதான் நமக்கு கட்டுப்படி ஆகும்க்கா. அப்புறம் அவங்கள சாப்பாடு வந்து வாங்கிட்டு போக மாட்டாங்க. நம்ம மெனக்கட்டு கொண்டு போகணும். நடந்து போக முடியாது. 1/2 மணி நேரம் தூரம் தான். இதனால 1/2 மணிக்கு நடக்க வேண்டாமா? வேலை வெட்டி எல்லாமே உட்காந்துருக்கோம். ஆட்டோவுக்கு பார்க்கணும். மாதம் ஒரு 300 ரூபாயாவது கொடுத்தாதான் நீங்கள் வேணா கொண்டு விட்டுட்டாது வருவார். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 300 ரூபா அதில் போட்டுருங்க. இல்லை சொல்லிடுங்க, எழுதியிருக்கேன்னா சொல்லிடுங்க. 300 ரூபா எக்ஸ்ட்ரா எங்களுக்கு வேணும், இல்லை நீங்கனாலும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. சரிங்களாக்கா? நான் எங்க சொல்ல, நீ சொல்லு. எனக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் படிச்ச ஆளுகளா நல்ல பேண்ட் சட்டை போட்டுட்டு டிப் டாப்பா நிற்பாங்க. நான் இந்த கிறுக்கு குளத்துல போகுதுக்கா. நான் இட்லி கடையை பார்த்துட்டேன். நீ வாய்ஸு, நீ படிச்சவா டீசெண்டாக இருக்க. நீ இப்போ பிள்ளைகள் நான் ஒரு 8 பார்த்துட்டேன். தூங்கிட்டு தானே இருக்கு. இட்லி ஆளுகள் வந்தாலும் எடுத்து வச்சு கொடுத்துட்டேன். நீ ஆட்டோவில் போயிட்டு வாய்ஸு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அட என்னக்கா, வளர்ந்து வரும் தொழிலதிபர் நீங்க இப்பவுமே இட்லிலாம் கொண்டு கொடுக்குறது கூச்சப்பட்டா எப்படி? போயிட்டு வாங்கக்கா, பிள்ளைங்க தூங்கிட்டு இருக்காங்க. நான் போகல, ஆட்டோவில் தானே. நீங்க போயிட்டு வாங்க. நான் வேணா முடிஞ்ச மதிய சாப்பாடு கொடுத்து விட்றேன். நான் எங்கிட்ட போவேன். நீ போயிட்டு வந்துடுறேன் ஒரு 8. இவங்க பாரு நல்ல துணி வேற உடுக்கல. நான்
பாத்திரம் கலக்கிட்டு அப்படியே வரேன். இங்கே இந்த பாத்திரம் கிடக்க அவ்வளோ மட்டும் பிறக்கி கழுவிடலான்னு. நீ போயிட்டு வந்துடுறேன், சூடா இருக்குல்ல. ஆட்டோ தானம்மா. அக்கா அக்கா அக்கா, என் செல்லக்கால, தங்கக்கால, என் பட்டக்கால, ப்ளீஸ்க்கா நீங்கள் கொண்டு கொடுத்துட்டு வாங்கக்கா. நீங்கள் தான் கைராசியான ஆள். நீங்கள் என்னை கொண்டு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அப்படியே பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் கூட எங்களுக்கும் நல்ல சாப்பாடு வேணும் சேர்த்து கொண்டு வாமான்னு காசு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஏன்னா உங்கள் ராசி அப்படி. ஏய், சரியான ஆளு நம்மள. நீ நல்லா தான் ஐஸ் வைக்கிற. சரி, நமக்கு தான் வயசாயிருச்சே, நம்ம என்ன பொண்ணு பார்க்க நிற்காக அங்கே கியூவில் போயிட்டு வரேன். அந்த பேப்பர்ல எல்லாம் எழுதிருக்கல விளாவுதியா. சரி, அப்புறம் மீதி பைசா வேணா, அவங்களால அலைய முடியலாம். தம்பி அத்தி தம்பிக்கு அக்கௌண்ட்ல போட்டு விட சொல்லுவோம். சரி கொடு, போயிட்டு வரேன். போதுமா, இட்லி ரொம்ப நல்லா இருந்து. தினம் இந்த டைமுக்கு வந்து இட்லி சாப்பிடலாம்லண்ணே. நான் சுகர் பேஷண்ட். வீட்டில் என் பொண்டாட்டியும் உடம்பு முடியாமல் இருக்கா. மருமக வச்சு கொடுப்பான்னு பார்த்தா அவள் செல்லும் கையுமா இருக்கா. சரி, மாமனாருக்கு வச்சு கொடுப்போமானா இருக்கு. எனக்கு தேவைப்பட்டு சொல்ல. அவங்கள்ட்ட கேட்டு சண்டை போடுறத விட பேசாமல் இங்கே 2 இட்லி தினம் தின்னுட்டு போயிடலாம். ஏம்மா 2 இட்லி எனக்குன்ட்டு வச்சிரி என்ன, தினம் நான் வந்து சாப்பிடுவேன் இந்நேரத்தில். ஆமாம், எவ்வளவு? சரிங்கண்ணே. இங்கே எப்போவுமே இட்லி காலி ஆகாது, தட்டுப்பாடுன்னு வராது. எப்போ 2-3 இட்லி இருக்க தான் செய்யும். நீங்கள் தாராளமாக எப்போனாலும் வரலாம். உங்கள் ஒய்ஃபுக்கு நான் கூட கட்டி கொடுக்குறேன். இல்லைம்மா இருக்கட்டும், அவள் அந்த வாட்ஸ்அப் இட்ஸ்ன்னு எந்தையாவது குடிச்சுக்கிடுவா. நமக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரி, போயிட்டு வரேன். வாங்க சார், என்ன சீக்கிரமே வந்துட்டீங்க இன்னைக்கு? ஆமாம், மண்டல என்ன சார், ஏதோ அடிபட்ட மாதிரி இருக்கு. என்னாச்சு சார் உங்களுக்கு? ஐயோ, நல்லா அடிபட்டு இருக்கு போல இருக்கே. இல்லைங்க, பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். அதான் நல்லா வலிக்குது. வர முடியல, நடந்து தலை சுத்துற மாதிரி இருந்துச்சா. லட்சுமி அக்காட்ட இட்லி கொண்டு வர சொல்லலான்னு சொல்லி ஃபோன் அடிச்சு பார்த்தா யாருமே எடுக்கல. சரி, நேரில் வந்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேங்க. இட்லி இருக்குதா? நேரம் ஆயிட்டா, அப்பத்தாக்கு ஒரு பசிக்குது. எனக்கும் தலை சுத்தின மாதிரி இருக்கு, சாப்பிட்டு மாத்திரை போடணும். ஐயோ லட்சுமி அக்கா, இப்பதான் அண்ணா அந்த பேங்க்ல சாப்பாடு கேட்டிருந்தாங்களே, அங்க கொண்டுட்டு போயிருக்காங்க. ஃபோன் இங்கே இல்லையேங்க, இருந்தா கூட நான் அட்டன் பண்ணிருப்பேனே. ஐயோ, நல்லா அடிபட்டுட்டு போல இருக்கேன். நீங்க வீட்டுக்கு போங்க, நான் இட்லியெல்லாம் வச்சு நான் கொண்டு வரேன். இல்லைங்க, இருக்கட்டும். இந்தாங்க ஃபோனு, பிடிங்க. எதுக்குங்க? எங்கே போறீங்களா? சார்ஜ் எதுவும் போடணுமா? எங்கேயும் போகாதீங்க. தலையில அடிபட்டிருக்கு, தலை சுத்துதுன்னு சொல்றீங்க. எங்க போறீங்க இப்போ? பேசாம வீட்டுக்கு போங்க, இட்லி நான் எடுத்துட்டு வரேன். ஐயோ, நான் எங்கேயும் போகலங்க. என்னால் இப்போ எங்கே போகவும் முடியாது. தலை சுத்தின மாதிரி கிருங்குது. நிறைய ரத்தம் வர போயிடுச்சா. பாட்டிக்கு தெரியாது, சொல்லலை. லேசாக கீழே விழுந்துட்டேன்னு தான் சொன்னேன். உங்கள்கிட்டனால சொல்கிறேன். நல்லா அடிபட்டுட்டு நிறைய ரத்தம் போயிட்டா, தலை கிருங்குது. இந்த ஃபோனு உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். புதுசு இல்லைங்க, பழசு தான். நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஃபோனு தான். ஃபோன் வாங்க போன இடத்துலாம் கீழே விழுந்துட்டேன். பழைய ஃபோனு தான் அது. யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபோன் இல்லாமல் ஒரு அர்ஜென்ட்டு கூப்பிட முடியல, ஏதாவது ஒரு தேவைக்குனாலும் உங்களுக்கும் ஃபோன் வேணும் தானே. முன்ன மாதிரியா இப்போ கடையெல்லாம் வேற வச்சிருக்கீங்க. ஐயோ, ஃபோன்லாம் இதுக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. எங்களுக்கு எதுக்கு ஃபோனு? காலையில் இட்லி கடை ஆரம்பிக்க போகிறோம், 12 மணினா வீட்டுக்கு போக போகிறோம். இடையில ஏதாவது வேணா வீட்டில் வந்து சொல்ல போகிறாங்க. இதுக்கு எதுக்குங்க ஃபோனு? வேண்டாம், என்னங்க? அட வச்சுக்கோங்கண்ணா. ஃபோன் இல்லாமல் இந்த காலத்தில் யார் இருக்காங்க? டவுன் ஏரியாவில் போய் பாருங்க. பிறந்ததுலேருந்து வயசானதோட ஃபோனும் கையுமா தான் இருக்குது. விடியதுலேருந்து அடையுது வர. நீங்கள் இவ்வளோ நாள் ஃபோன் இல்லை, சரி தேவையில்லை. இப்போ கடை ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு ஃபோன் வேண்டாம். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூப்பிட்றது கூட ஃபோன் இல்லை. இங்கேருந்து இங்கே வர வேண்டியதாக இருக்குது. பிடிங்க. 1 வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். என்னோட ஒரு சிம் கார்டு தான். தயவு செஞ்சு வச்சுக்கோங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. பழைய ஃபோன் தானுங்க. பிடிங்க, தலை வேற சுத்துது. வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டேங்க. தலை சுத்துதுன்னா உட்காருங்க, காஃபி போட்டு கொடுக்குறேன். இஞ்சிலாம் போட்டு டீ போட்டு கொடுக்கணுமா? ஸ்ட்ராங்கா ஒரு கப் டீ குடிங்க. இட்லிங்க வந்து சாப்பிடுங்க, நான் பாட்டி அம்மாக்கு எடுத்துட்டு போறேன். உட்காருங்க, தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கீங்க. இல்லை இருக்கட்டுங்க, கொடுங்க, நான் வாங்கிட்டு போயிருக்கேன். ஆமாம், பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க? பிள்ளைங்களே இன்னைக்கு பார்க்கவே இல்லை. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு நான் அப்புறமா வரேன். தலை ரொம்ப வலிக்குங்க. ஷோ, தலை சுத்துது நின்னுட்டே இப்படி பேசிட்டு இருந்தா கூட கொஞ்சம் தான் தலை சுத்தும். ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்க. சரி வீட்டுக்கு போங்க, நான் எடுத்துட்டு வரேன்.